விட்டு அழுதான். எப்படி அழுதாரா? இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கும் பொழுது ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுது என்ன சொல்லுகிறார்? அடுத்த வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தா 40. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறியாதிருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. Now it is hidden from your eyes. அடுத்த வசனம், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்குகிறார்கள். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனதுனால சத்துரு உன்னை சுத்தி இப்போ சுவர் கட்டிட்டான், இனி எப்பக்கத்துல உன்னை நெருக்க போறான்னு சொல்லி அவர் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதுகிறார். எதை பார்த்து? கவனிங்க, தயவு செய்து பின்னாடி உள்ளவங்க கவனிங்க, தயவு செய்து கவனிங்க. நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். என்ன சொல்லி அழுகிறார்? You had so many opportunities. உன்னை வார்த்தை சந்திக்கிற எத்தனையோ தருணத்தை, சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போட முடியினால் இன்னைக்கு அவன் உன்னை ரவுண்ட் பண்ணிட்டான். பக்கத்தில் நெருக்க கண்ணீர் விட்டு அழுகிற. யாரை பார்த்து? அவர் தேடி வந்த எருசலேமை பார்த்து, அவர் சொந்தத்தை பார்த்து. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நம் வாழ்க்கையில வரக்கூடாது. நாம் அவருடைய உள் உணர்வுகளால் நடத்தப்பட வேண்டும். உள்ளிந்திரியங்கள் உணர்த்தும் போது அதற்கு ஈல்ட் பண்ணுகிற அளவுக்கு நாம் நம்மை we have to keep ourselves light. அப்படி ஆவிலே நிறைந்து அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கும் பொழுது உள்ளிந்திரியங்கள் உணர்த்தும். இது செய், இதை செய்யாதே என்ற சத்தம் உண்டாகும். இங்கே போ, இங்கே போகாதே என்ற சத்தம் உண்டாகும். இப்பொழுது காத்திரு, இல்லை இப்பொழுது முன்னேறுகின்ற சத்தம் உண்டாகும். நான் சொல்லுகிறேன், நீங்கள் அந்த சமயத்துக்கேற்ற உணர்வுகளை, உணர்த்துதல்களை புரிகிறவர்களாக, அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் அப்படி இருக்க விரும்புகிறீர்கள்? ஒரு நிமிடம் நல்ல வாயை திறந்து ஆவிலை நிறைந்து ஜெபியுங்கள். ஆவிலை நிறைந்து ஜெபியுங்கள். சத்தத்தை உயர்த்தி ஜெபியுங்கள். கொண்டார்கள் என்று சொல்கிறார். இப்போ உன்னை சுற்றிலும் அவர்கள் மதில் கட்டி விட்டார்கள், எப்பக்கத்திலும் நெருக்கப்பட போகிறாய் என்று சொல்லி அழுகிறார். பிரியமானவர்கள், இது ஒரு எச்சரிப்பின் சத்தமாக கூட இருக்கலாம். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய சகாயம் செய்யும் காலத்தில் நீங்கள் கர்த்தரை தேட வேண்டும். அனுக்கிரக வருஷத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். You should be very sensitive. ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். போன வாரம் கூட எனக்கு சில விஷயங்கள் ரொம்ப மனதிலே பாதித்தது. நான் ஒரு சம்பவத்தை கூட சொன்னேன். சகோதரன் ரட்சிக்கப்பட்டார், ஞானஸ்தானம் எடுத்தார், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார். வெரி யங் பாய். சனிக்கிழமை மரிக்கிறார், ஞாயிற்றுக்கிழமை அவருடைய நடக்கிற ஆராதனை நடக்கிறது. போன வாரத்தில் அவருக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறது, அவர் மனைவிக்கு. இட்ஸ் வெரி ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், வெரி ஹார்ட் டு டைஜஸ்ட். அது என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று பார்த்தா